திருப்பரங்குன்றம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா மசூதியில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவிற்கு வழக்கம் போல் மலைமேல் உள்ள மரத்தில் கொடியேற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை அருகே திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா மசூதியில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா சிறப்பாக நடைபெறும். இதனையொட்டி மலை மீதுள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவின் அருகே உள்ள மரத்தில் இஸ்லாமியர்கள் கொடியேற்றுவது வழக்கம். இந்த ஆண்டு சந்தனக்கூடு விழா நடத்துவது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை திருமங்கலம் ஆர்டிஓ அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆர்டிஓ சிவஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி மசூதி நிர்வாகம் சார்பில் வரும் 21ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள மரத்தில் வழக்கம் போல் கொடியேற்றலாம் என தெரிவிக்கப்பட்டது. சந்தனக்கூடு விழா நடத்தும் நிர்வாகிகள் கடந்த ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை நடப்பு ஆண்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், கொடியேற்றம் மற்றும் சந்தனக்கூடு திருவிழா நாட்களில் வழக்கமான வீதிகளில் ஊர்வலம் செல்லும் போது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொடியேற்றம் நடைபெறும் நாளில் விதிமீறலால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தர்கா நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது.